ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே வந்து ஏப்ரல் 23 காலையில் 8:15 ஆக போகுது. காலையில் நான் குளிச்சுட்டு இட்லி அண்ட் குருமாவும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் மத்தியானத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து நான் வந்து ஹாட் பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பாருங்கள், குளிச்சுட்டு நேராக வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், ஓட் போடுறதுக்கு தான். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஓட் போடுங்க போயிட்டு. அது நம்மளோட கடமை. அண்ட் வீடெல்லாம் வந்து லாக் பண்ணிவிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவலில் தான் வந்து எங்களோட மாமியார் வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எனக்கு வந்து ஓட் வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் நான் போடுறதுக்கு கிளம்பிட்டுருக்கேன் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அண்ட் ஓட் பூத்தில் வந்து ஃபோன் அலோடு இல்லைன்றதுனால வெளியே வந்து ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து நேராக வந்து கிளம்பி ஓட் போட்டுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், நான் வந்து ஓட் பண்ணிட்டேன். அண்ட் வெயில் நல்லா இருந்ததுனால கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் லஞ்சும் சாப்பிட்டு குட்டி தூக்கத்தை போட்டு இழந்தாச்சு. அண்ட் ஈவினிங் போல் கிளம்பிட்டோம். வர வழியில் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற பட்சத்தில் எந்த கடையுமே இல்லை. ரொம்ப வந்து டிஸப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. சரி, வீட்டுக்கு வந்து நேராக வந்து எதனா ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமலே டக்குன்னு மாவு பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சமோசா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ டக்குன்னு என்ன பண்ணேன், ஆனியனை கட் பண்ணிவிட்டேன். ஆனியன் சமோசா பண்ணுறதுக்கு அது ஒரு குட்டி பவுலில் போட்டு சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா வந்து ஆனியன் கூட நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது கூடவே வந்து நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா வந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தியோட நல்லா மெலிசாக, அவங்களால எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ, அது உங்களோட கை தெரிகிற அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி இந்த மாதிரி தோசை தாளால் 2 பக்கம் 2 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட ஷீட், சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறமா சைட்ஸ் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து முக்கோண ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் மசாலாவை வந்து இது கூட வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு, அது கூட மைதா கூட ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி. அதையும் வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து நம்ம வந்து சீல் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எண்ணெயும் சூடாகிடுச்சு. சூடான எண்ணெயில் நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். கூடவே பக்கத்தில் வந்து நான் வந்து பால் வந்து காய வச்சுருந்தேன். பாலும் வந்து நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து காஃபியும், இன்ஸ்டன்ட் காஃபி டக்குன்னு போட்டுட்டேன். அந்த சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காஃபியும் வந்து சுட சுட வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கான டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.